வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பார்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டை சுற்றி நம்ம ஒரு பார்டரை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு HTML எலமெண்ட்டை சுற்றி பார்டர் கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய வித்து, ஸ்டைல், கலர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பார்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அதோடைய இன்ட்ரடக்ஷன் டெஃபினிஷன் மட்டும் நான் காட்டுறேன். சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்றது ஒரு HTML எலமெண்ட்டை சுற்றி ஒரு பார்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் எ பாக்ஸ் வித் எ பார்டர். இதுதான் HTML எலமெண்ட் வச்சுக்கோங்க. இதை சுற்றி எப்படின்னா ஒரு பார்டரை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ளூ கலரில் இருக்கணும், பிளாக் கலரில் இருக்கணும், இல்லை அதுக்கு ஸ்டைல் ஏதாவது கொடுக்கணும், வித் எவ்வளோ வேணும் அப்படின்றது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது எல்லாம் ஒரே டேர்மில் சொன்னோம்னா பார்டர். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பார்டர் அப்படின்றது ஒரு லைன், ஒரு HTML சுற்றி நான் வரையணும் இல்லையா, அதான் பார்டர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பார்டருக்கு சின்டாக்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ பார்டர் கோலன் வித் ஸ்டைல் கலர். ஓகேவா? பார்டர் வித் ஸ்டைல் கலர் செமிகோலன். இப்போ எக்ஸாம்பிள்னா ஒரு பேராகிராஃபை சுற்றி நான் 2 பிக்சல் வித்தில் சாலிட் இந்த கலர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக்காக ஒரு பார்டருடைய சின்டாக்ஸ். ஓகே, ஸோ பார்டருக்கு ஸ்டைல் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் சாலிட் அப்படின்னு சொல்கிறது ஒரு நேர்கோடாக இருக்கும். டேஷ்டு அப்படின்றது நம்ம விட்டு விட்டு கோடு போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். டாட்டட் அப்படின்றது புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். டபுள் அப்படின்றது 2 லைன் கோடு போடுவோம்ல அந்த மாதிரி. க்ரூ அப்படின்றது 3D எஃபெக்ட்ல இருக்கும். அதே மாதிரி ரிட்ஜ் அப்படின்றதும் கிட்டத்தட்ட 3D எஃபெக்ட்ல தான் இருக்கும். இன்செட் வந்து உள்ளுக்குள்ள வரைஞ்ச மாதிரி இருக்கும். அவுட் சைட் இருந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு பார்டர் வேணாம் அப்படின்னா நன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பார்டருக்கான ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணுறதுக்கு எனக்கு சில டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சாலிட்னா என்ன, டேஷ்னா என்ன, டாட்டட்னா என்ன, டபுள்னா என்ன, குரூப், ரிட்ஜ், இன்சர்ட், அவுட் செட், நன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ ஒரு பார்டர் ஒர்க் பண்ண போகிறோம்னா அதில் சைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் எனக்கு பார்டர் அப்படின்னு எடுத்துட்டா லெஃப்ட் டாப்பு ரைட்டு பாட்டம் அவ்வளோதான். அதை நான் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன் அப்படின்னா பார்டர் ஐஃபன் டாப், பார்டர் ஐஃபன் ரைட், பார்டர் ஐஃபன் பாட்டம், பார்டர் ஐஃபன் லெஃப்ட். ஓகே, இதுதான் பார்டருக்குள்ள சைஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்டருக்கு வந்து நீங்கள் கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலருடைய நேம் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். எக்ஸா ஃபார்மேட் கொடுக்கலாம், இல்லை ஆர்ஜிபி ஃபார்மேட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா HSL ஃபார்மேட் நம்ம கொடுக்கலாம். பேராகிராஃபில் பார்டர் 2 பிக்சல் சாலிட் ரெட், பேராகிராஃபில் பார்டர் 2 பிக்சல் சாலிட் ஹெக்ஸாடெசிமல், RGB HSL இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்டருடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வித் அப்படின்ற கேட்டகரியில் சொல்லுவோம். தின், மீடியம், திக், 2 பிக்சல் 5 பிக்சல் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. தின், மீடியம், திக், 2 பிக்சல் 5 பிக்சல். இப்போ ரவுண்டட் பார்டர் வேணும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பார்டர் எப்படி கொடுப்போம், பார்டர் கோலன் 2 பிக்சல் சாலிட் என்ன கலர் வேணுமோ அந்த கலர். இங்கே இது ப்ளூ கலரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் இந்த பார்டரை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை சொல்லி அது 15 பிக்சல் அளவுக்கு கார்னரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 15 பிக்சல் கொடுக்கும்போது கார்னர் ஸ்லைட்டாக பெண்ட் ஆகும். பியூர் ரெக்டாங்குலராக இல்லாமல் அது லைட்டாக ஒரு 15 பிக்சல் வந்து பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள். ஒரு டிவி எலமெண்ட்டுக்கு நான் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா பார்டர் வந்து 3 பிக்சல் டேஷ்டு வித் த கலர் பர்பிள் கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிக்சல் இருக்கணும் சொல்லியாச்சு. பேடிங் வந்து ஸ்பேஸ் வந்து 15 பிக்சல், எல்லா சைடுமே 15 பிக்சல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் அப்படின்றது 10 பிக்சல் அப்படின்ட்டு எதை மீன் பண்ண அப்படின்னா இந்த பெண்டிங், இந்த இங்கே பெண்ட் பண்ணோம் இல்லையா,
இந்த பாயிண்ட்ல பெண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இது வந்து 15 பிக்சல். அதே மாதிரி இங்கே 15 பிக்சல் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்ததுடைய வேரியேஷன் என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணலாம். மார்ஜின் வந்து 10 பிக்சல், அது 0. ஓகே. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 10 பிக்சல் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே பார்டர் எட்ஜில் இருந்து இப்போ 0 கொடுத்தீங்கன்னா இந்த எழுத்து உள்ளே இங்கே போயிடும். ஓகேவா? இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஜென்ரலாக ஒரு பார்டர் எடுத்து விட்டோம்னா என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, பார்டர் வித்து, பார்டர் ஸ்டைலு, கலரு, ரேடியஸ். ரேடியஸ் அப்படின்றது அந்த எலமெண்ட்டை சுற்றி ரவுண்ட் கார்னரில் வர்றது. கலர்ன்றது தெரியும், உங்களுக்கு வேண்டிய கலர் கொடுத்துக்கலாம். ஸ்டைல் அப்படின்றது டேஷடா, டாட்டடா, க்ரூவா, ரிட்ஜா, இன்செட்டா, அவுட் செட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. வித்துன்றது உங்களுடைய பார்டருடைய திக்னஸை மென்ஷன் பண்ணுறது. அண்ட் பார்டர்ன்றது உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்றது சொல்கிறது தான் வந்து ஜென்ரலாக நம்ம பார்டரில் பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸாக இருக்கும். இது நம்ம பார்டர்ஸ்க்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். நான் பார்டர்ஸ் பற்றி ஒர்க் பண்ண போகிறேன், சிஎஸ்எஸ் பார்டர்ஸ் பற்றி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிஸ் இதுதான். ஓகே. நம்ம பார்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி பார்டர்ஸை பேடிங் அண்ட் மார்ஜின் ஒரு பெட்டர் ஸ்பேசிங்கில் கம்பைன் பண்ணலாம். அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு மாடர்ன் சாஃப்ட் யூஐ டிசைனுக்கு பார்டர் ரேடியஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்டரில் மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ டெமோன்னு சொல்லும்போது ஒரு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. கொடுத்துட்டு border.html. ஓகேவா? இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிடுவோம். பேசிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது சிஎஸ்எஸ் பார்டர்னால இதுக்கு நேம் சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்னு பேர் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டிவ் எலமெண்ட் கிரியேட் பண்ண வச்சுங்க. டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. டிவ் கண்டெய்னர் ஏதாவது இது வந்து ஸ்டைலிங் வேணால் நமக்கு வந்து ஒரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு பேராகிராஃப். ஓகே. பேராகிராஃப் கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு HELLO. ஓகே. சரி, வெல்கம் டு சிஎஸ்எஸ் பார்டரை கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இது அவுட்புட் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வரும். ரைட்டா? இப்போ இதுக்கான ஸ்டைலிங்கை நம்ம கொடுக்க பார்ப்போம். ஸ்டைலிங் யூஸ்வலாக எங்கே கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஹெட். ஓகேவா? ஸ்டைல். ஓகே. ஸ்டைல் கொடுத்துட்டு ஓகே. இது ஸ்டைல் பர்ஃபெக்டாக வராது, ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல, ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல. ஸோ இது யாரையும் குறை சொல்கிறதுக்குள்ள நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ க்ளோஸ் திஸ். இதில் ஜென்ரலாக என்ன பேராமீட்டர் கொடுத்துருந்தோம் நம்ம பார்த்துருப்போம். மறுபடியும் அதே பேராமீட்டருக்காக பார்ப்போம். டிவ் எலமெண்ட்டை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு பேடிங் 2 பிக்சல் சாலிட் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். பேடிங் அப்படின்றது இந்த ஸ்பேசிங். ஓகேவா? மார்ஜின் இந்த ஸ்பேசிங் 20 பிக்சல். ஓகே. அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் அப்படின்றது 10 பிக்சல் இந்த வளைஞ்சிருக்கிறோம். ஓகே. இங்கே நான் இங்கே 15 கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரியும். 15. ஓகே. 15 கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை ஐ மேக் 25 பார்டர் ரேடியஸ் அப்படின்றது 25 கொடுக்குறேன். 25 இது டிஃப்ரென்ஸ் புரியுதா? அந்த சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? 50 கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்டர் ரேடியஸ். ஓகே. ஸோ இந்த பேடிங் அப்படின்றது இங்கே நான் வந்து 10 கொடுக்குறேன். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ குறையுதுன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக முன்னாடி 20 கொடுத்துருந்தாங்க, 20 கொடுத்துருவோம். இப்போ மார்ஜின் அப்படின்றது இப்போ நான் வந்து 0 கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ரைட். ஸோ இதை வந்து நான் 10 கொடுத்து செக் பண்ணுறேன். இந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வேண்டியது 20. அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஒரு பார்டரில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டைல் இது தான். ஓகே. பார்டரில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. அது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சாலிடுக்கு பதில் இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன். சாலிடுக்கு பதில் டாட்டட் DOTT டாட்டட் மாதிரி வந்திருக்கா. அடுத்தது வேறு எனக்கு டேஷ்டு. ஓகே. டேஷ்டு மாதிரி வந்திருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் டபுள். ஓகே. டபுள் லைன் இருக்கும் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் we have other thing which is called groove.
GROOVE அப்படி கொடுத்து பாருங்கள். ஒரு குரூப் பண்ண மாதிரி ஒரு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூவ்ன்றது ஒரு 3D பார்டர்லேயே ஒரு 3D பார்டர் கொடுக்குற மாதிரி இங்கே இங்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ரிட்ஜ், RIDG, ரிட்ஜ். ஓகே, ரிட்ஜ். ஸோ ரிட்ஜ்ன்றது என்ன அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட 3D எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இன்செட், அவுட் செட். ஓகே, இன்செட் உள்ளுக்குள்ள, அவுட் செட் அப்படின்றது பார்த்தோம்னா ஓகே வெளியே. ஓகே ரைட். இப்போ எனக்கு பார்டரே வேணாம் அப்படின்னா நன்னு கொடுங்க போதும். ரைட், நன் கொடுத்தா பார்டர் எதுவுமே இருக்காது. யூஸ்ஃபுல்லாக முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு என்ன வச்சுருந்தோம், சாலிட், டேஷ்டு, டாட்டு, அதுக்கப்புறம் டபுள், குரூவ், ரிட்ஜ், இன்செட், அவுட் செட், இந்த மாதிரி பல ஸ்டைல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ரைட். ஓகே, இப்போ இதையே வந்து வேற ஒரு டைப்பில் இந்த டிவ் கண்டெய்னரை நான் மாற்றுறேன். என்ன மாதிரி மாற்றுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்டருடைய டாப் எப்படி இருக்கணும்னு பார்க்குறேன். பார்டர், பார்டர் ஐஃபன் டாப்பு. ஓகே, ரெட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 பிக்சலுக்கு நான் 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐ கோ ஃபார் 2 பிக்சல். கொஞ்சம் திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கும். ஓ டாப், நான் இதை மாற்றிட்டேன். ரைட். ஸோ அடுத்தது பார்டர் ரைட் சைடு. ஓகே, பார்டர் ஐஃபன் ரைட்டு, இது 2 பிக்சல் ப்ளூ வந்துருச்சா. அடுத்தது பார்டர் பாட்டம், க்ரீன் கலர் வந்துருச்சா. அடுத்தது பார்டர் எல்லோ இந்த சைடு. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஸ்பேசிங் வேணும் அப்படின்னா பேடிங் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஜென்ரலாக லெஃப்ட் டாப் ரைட், லெஃப்ட் டாப்பு ரைட்டு பாட்டத்துக்கு நம்ம கலர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்டருக்கு எதாவது கலர் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்குது அதே தான். ஓகே, அது வந்து ஹெக்ஸாடெசிமல், RGB அண்ட் எக்ஸல் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் வித் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்டருடைய வித் எப்படி கொடுப்போம் அப்படின்னா பிக்சல் வேல்யூவில் 1 பிக்சல், 2 பிக்சல், 5 பிக்சல், 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தின், மீடியம், திக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயே நான் ஒன்று கொடுக்குறேன். பார்டருடைய வித் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு பார்டர் ஐஃபன் வித் 5 பிக்சல், கொஞ்சம் டார்க்காக இருக்கா. அப்படி இல்லைன்னா நான் வந்து மீடியம் கொடுக்குறேன். ஓகே, மீடியமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், இதுதான் பேசிக்காக பார்டர்ஸில் நம்ம பார்க்குறது. இப்போ உங்களுக்கு ரவுண்டட் பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா இதில் என்ன கொடுக்கணும், பார்டர் ரேடியஸ்ன்னு கொடுங்க. பார்டர் ஐஃபன் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் கொடுத்துட்டு 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைட். ஓகே, இப்போ இதில் டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னா இந்த பார்டரில் சென்டரில் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்டர்ஸில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டில் நான் பார்க்குறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.